பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். மகாபாரதம் என்ற ஒரு சிறந்த இதிகாசம். இதை நமக்கு அளித்தது யார் என்றால் வைசம்பாயனர் என்ற ஒரு ரிஷி. யார் இந்த வைசம்பாயனர் என்றால் இவர்தான் வேதவியாசரின் மூத்த சிஷ்யர். வேதவியாசர் மகாபாரதம் முழுவதுமாக மனித குலத்திற்கு தருவதற்கு அவர் தன்னுடைய மூத்த சிஷ்யனாகிய வைசம்பாயனர் அழைத்தார். வைசம்பாயனரை, நீங்கள் இந்த மகாபாரதத்தை மனித குலத்திற்கு எடுத்து உரையுங்கள் என்று கூறினார். அதுபோல் வந்தது தான் மகாபாரதம் என்ற ஒரு இதிகாசம். இந்த ஒரு இதிகாசத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி தான் குருக்ஷேத்திர போர். 18 நாட்கள் நடந்த குருக்ஷேத்திர போர். அதாவது ஒரு பக்கம் அதர்மத்தை தழுவியிருந்த கௌரவர்கள், மறுபக்கம் தர்மத்தை தழுவிய பாண்டவர்கள். இந்த பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது யார்? கண்ணன். அவர்தான் அர்ஜுனனுடைய தேருக்கு சாரதி. மறுபக்கம் உள்ள கௌரவர்களுக்கு உடன் இருந்தவர் யார் என்றால் பிதாமகர், பீஷ்மாச்சாரியார். யார் இந்த பீஷ்மாச்சாரியார் என்றால் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அவர்தான் பாட்டனார். ஆனால் அவர் மிகவும் வலிமை வாய்ந்தவர், தர்ம வழியில் வாழ்ந்தவர். அவரை யாராலும் வெல்ல முடியாது, யாராலும் கொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பண்பை கொண்டவர். பல நாட்கள் முயற்சி செய்தான் அர்ஜுனன். அவனால் பிதாமகரை வீழ்த்த முடியவில்லை, துவண்டு போனான். அப்பொழுது கண்ணன் ஒரு லீலை செய்தான். என்ன என்றால், அர்ஜுனா, நீ பிதாமகரை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாய். அதற்கு ஒரு வழி நான் கூறுகிறேன். என்ன என்றால், திரௌபதியின் மூத்த சகோதரன் யார் என்று கேட்டான் கண்ணன். அதற்கு அர்ஜுனன், என்ன கண்ணா, நீ விளையாடுகிறாயா? இது கூட உனக்கு தெரியாதா? அவனது மூத்த சகோதரன் சிகண்டி என்றான். சரி, சிகண்டி உன்னை பொறுத்தவரை ஆணா அல்லது பெண்ணா என்று கேட்டார் கண்ணன் மறுபடியும். இதற்கும் அர்ஜுனனுக்கு கோபம் வந்தது. சரி, நான் மேற்கொண்டு கேட்கவில்லை. உனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், சிகண்டி என்ன? ஆண். சரி, ஆண் தானே. சரி, நீ உனது தேரில் சிக்கண்டி ஏற்றிக்கொள், உனக்கு முன்னால் சிக்கண்டி நிறுத்திக்கொள், பிதாமகருடன் போர் செய் என்றான். என்ன சொல்கிறாய்? புரியவில்லையே என்றான் அர்ஜுனன். சொல்வதை செய், நடப்பதை பார் என்றார் கண்ணன். அதுபோல் சிக்கண்டியை தனது தேரில் ஏற்றிக்கொண்டு முன்னால் சென்றான் பிதாமகரிடம். பீஷ்மாச்சாரியை பார்த்தார். அவருடைய முன் ஜென்மத்தில் சிக்கண்டி ஒரு பெண். ஆகவே பிதாமகரின் பார்வைக்கு சிக்கண்டி பெண்ணாக தெரிந்தான். ஆஹா, ஒரு பெண்ணுடனா நான் போர் செய்வது என்று பிதாமகர் மிகவும் வருந்தினார். ஏனென்றால் இது தர்ம வழி ஆகாது, ஒரு பெண்ணுடன் நான் போர் செய்வது தர்மமாகாது என்று அவர் முடிவெடுத்து வில்லை சாய்த்தார். வில்லை சாய்த்த அதே சமயம் கண்ணன் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, இதுதான் சரியான நேரம், நீ சரமாரியாக அம்புகளை விடு பிதாமகரை நோக்கி என்றார். அர்ஜுனன் யோசிக்க நேரம் தரவில்லை. கண்ணன் சரமாரியாக அம்புகளை விட்டான். அந்த அம்புகள் எல்லாம் துளைத்தன பிதாமகரை. ஆனால் அவர் செய்த தர்மம், அவரது வலிமை, அவரது போர் திறமை, இவையெல்லாம் அவருக்கு அம்பு படுக்கையாக மாறின. அந்த அம்பு படுக்கையில் சாய்ந்த பிதாமகர் இறந்தாரா என்றால் இல்லை. ஏனென்றால் அவர் இச்சா மரண வரம் பெற்றவர். அது என்ன இச்சா மரண வரம் என்றால், இந்த வரத்தை தந்தவர் அவரது தந்தையான சாந்தனு. இந்த வரத்தின் மூலமாக பீஷ்மாச்சாரியா நினைத்தால் ஒழிய அவரது பூத உடலிலிருந்து ஆத்மா பிரியாது. அதே சமயம் பிதாமகர் அந்த அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது உத்தராயண நேரத்தை நோக்கி அவர் காத்து கொண்டிருந்தார். ஏனென்றால் உத்தராயண நேரத்தில் தான் தனது ஆத்மா பிரிய வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. அதை நோக்கி அவர் அம்பு படுக்கையில் தவத்தில் இருந்தார், கண்களை மூடிக்கொண்டு. அந்த சமயம் கண்ணன் மற்றொரு லீலை செய்தான். என்ன என்றால், ஐவரையும் அழைத்தான். பாண்டவர்களே, நீங்கள் இதற்கு பிறகு இந்த அஸ்தனாபுரத்தை ஆட்சி செய்வீர்கள் அல்லவா? ஆமாம் என்றார்கள் எல்லோரும். சரி, அவ்வாறு நீங்கள் ஆட்சி செய்யும் பொழுது அது சிறப்பான ஆட்சியாக இருக்க வேண்டும்.
தூய்மையான ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பது உங்களது விருப்பம். அதற்கு எல்லோரும், என்ன கண்ணா, இதில் என்ன சந்தேகம் கேட்டார். அதற்கு கண்ணன் சொன்னான், அப்படி என்றால் தர்மத்தின் வழி என்ன, எது தர்மம் என்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பிதாமகர் ஒருவர் தான் பதில் சொல்ல முடியும். அவரும் இப்பொழுது மரணப்படுக்கையில் இருக்கிறார். இந்த சமயத்தை நழுவ விடாதீர்கள் என்று சொல்லி கண்ணன் அவர்களை ஊக்குவித்தான். அவர்களை அழைத்து கொண்டு பிதாமகர் இருக்கும் இடத்திற்கு சென்றார்கள். பிதாமகர் ஐவரையும் பார்த்து கண் கலங்கினார். ஏனென்றால் அவர்கள் மீது அலாதி அன்பு. ஏனென்றால் அவர்கள் தர்ம வழியில் செல்பவர்கள். அதற்கு அவர் பார்த்து கொண்டு, யுதிஷ்டிரா, என்ன வேண்டும் கேள் என்று கேட்டார். நானோ மரணப்படுக்கையில் இருக்கிறேன் என்று கூறினான் பிதாமகர். அதற்கு யுதிஷ்டிரர், எல்லாம் வல்ல பாட்டனாரே, எது மிக தர்மமான வழியில் ஆட்சி செய்வது என்று கேட்டார். இதற்கு நான் என்ன பதில் எதிர்பார்க்கிறாய் என்னிடம் என்று கேட்டார் பிதாமகர். சரி, எனக்கு சில கேள்விகள் உள்ளன, அதை நான் கேட்கட்டுமா என்றான் யுதிஷ்டிரர். தாராளமாக கேள் என்றார். அந்த கேள்விகள் கேட்கப்பட்டது, அதற்கு பதில் உரைக்கப்பட்டது. இவையெல்லாம் தொகுத்து தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற பகுதி மகாபாரதத்தில் உள்ளது. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற பகுதியை இரண்டாக பிரிக்கலாம். அதாவது பார்ட் 1 முதல் பகுதி என்ன என்றால் விஷய பிரவேசம். விஷய பிரவேசம் என்றால் யுதிஷ்டர் கேட்ட கேள்விகளும் அதற்கு பிதாமகர் தந்த பதில்கள். பிறகு பகுதி 2 பார்ட் 2. இந்த பார்ட் 2 அல்லது பகுதி 2 பிதாமகர் பகவானை குறித்து 1000 நாமங்கள் அவர் வர்ணிக்கிறார். இது பகுதி 2. ஆக இந்த விஷய பிரவேசம் என்ற முதல் பகுதியில் யுதிஷ்டர் கேட்ட முதல் கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம். இது அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய 2வது ஸ்லோகத்தில் கேட்கப்பட்டது. பிதாமகரே, உலகில் ஒரே ஒரு கடவுள் என்றால் அந்த ஒரு கடவுள் யார் என்று கேட்டார். அதற்கு பிதாமகர் தந்த பதில் 10வது ஸ்லோகத்தில் வருகிறது. யுதிஷ்டிரா, நீ கேட்கக்கூடிய அந்த ஒரு கடவுள் தூய்மையானவர், மிகவும் புனிதமானவர், கடவுளுக்கு எல்லாம் கடவுளானவர், அழிவற்றவர், எங்கும் வியாபித்திருக்கும், என்றும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் தந்தையானவர், அதாவது புருஷோத்தமன், எல்லா உயிரினங்கள் பிறப்பிற்கும் காரணமானவர், எல்லா உயிரினங்களின் இறப்பிற்கு பிறகு சங்கமிக்கும் இடம், எல்லா யுகங்களிலும் சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ற எல்லா யுகங்களிலும் நடப்பது. பிரளய காலத்தில் எல்லா உயிரினங்களும் இறந்த பிறகு அவையெல்லாம் சென்று இரண்டர கலக்கும் இடம்தான் இந்த ஒரே ஒரு கடவுள். அவர் யார் என்றால் அவர்தான் பரபிரம்மம் என்று முடித்தார் மிகவும் சுருக்கமாக பிதாமகர். இரண்டாவது கேள்வி என்ன என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். வணக்கம்.